இன்று 2025-26 நிர்வாகிக்கான அறிமுக கூட்டத்தை தலைவர்கள் கேட்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். O God, creator of all things, and the Father of mankind, we thank you for inspiring our founder with the principles of Rotary based on high ideals of morality. We implore thee to help us Rotarians meeting here to imbibe deeply the true Rotary spirit and to labor incessantly for the establishment of peace and goodwill among all people, for the elimination of all wars on color, creed and clime, for the removal of economic and social barriers, for the proper understanding of sanctity of human personality and the dignity of labor, so that all individuals, all families and all nations may live in amity and in fellowship and unity round thy holy faith, and hail thee as thou really art, our one eternal of loving God. Thank you very much for being in this meeting. ஆரம்பமிக்க பல்வேறு சங்கத்தை 25-26ஆம் ஆண்டு புதிய நிர்வாகிகள் கூட்டத்திற்கு வருகை கொடுத்திருக்கும் முன்னாள் உதவியாளர்கள், முன்னாள் தலைவர்கள், சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள், இரண்டும் பயணிக்கும் செயலாளர் அருண்ராஜ், பொருளாளர், நம்மெல்லாம் வழிநடத்தி செல்லும் மண்டலம் 24 உதவியாளர் அண்ணன் NTR அவர்கள் வருக என வரவேற்று வருகிறேன். நன்றி, வணக்கம். 25-26ஆம் ஆண்டு புதிய நிர்வாகிகள் தேர்வு தலைவர், புதிய தலைவர் சதாசிவம் சார் அவர்கள், செயலாளர் அருண் பிரகாஷ் சார் அவர்கள், பொருளாளர் ASP பழனிசாமி அவர்கள் மேலே கிடைத்தது. என்னுடைய செயலாளரும் தலைவருமான ஸ்ரீ சதாசிவம் அவர்கள் 2026ஆம் ஆண்டு தலைமை பொறுப்பேற்று சிறப்பாக அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை பாராட்டுகளை தெரிவித்துள்ளோம். முதலில் அவருடைய சுய அறிமுகம், அவருடைய சுய அறிமுகம் செய்துவிட்டு அவருடைய நிர்வாகிகள் அவருடைய அறிமுகப்படுத்துவாங்க. ஒவ்வொருத்தரும் மேடைக்கு அவர் சிறப்பிச்சுட்டு உட்காந்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு நம்ம வாழ்த்தி ஒரு 4 பேர் பேசணும். அதுக்கப்புறம் நம்ம ஈவெண்ட் முடியும். வணக்கம். இப்போ தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்க. என்னுடைய பற்றி எல்லாருமே தெரியும். சராசரம் நான் பட்டவளத்தில் ஆய்வாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றிருக்கிறாங்க. எனக்கு ஏற்கனவே ரைட் சென்டரில் கடவுள் விழுப்புரம் மனமா சங்கத்தில் நான் இயக்குனராக இருக்கிறேன். அவர்கள் இல்லாமல் DK மாவட்டத்தில் நான் ஒரு தலைவராக இருக்கிறேன். DK ஃபவுண்டேஷன் ஒரு ஒழுங்கினராக நாங்கள் இருக்கிறோம். அவர்கள் இல்லாமல் ஓய்வு தகவல் செல்லுடைய அதில் நான் மாவட்ட பொருளாதார இருக்கிறேன். எனக்கு பொறுப்பியாளராக விருப்பப்பட்டதாக இருந்துச்சு. எனக்கு இந்த அறிமுகம் வேண்டும் தான் நான் கற்று வந்தேன். நண்பர்கள் கிடைப்பாங்கன்னு தான் வீடு அதுதான் நண்பர்கள் கிடைப்பான்னு சொல்லிட்டு வேறுபட்டாங்க. நான் பொறுப்புவாங்க. நான் பின்ன அதை ஆகிட்டே இருக்குனாக்கா எல்லாத்துக்குமே என் மனைவி தான் காரணம். அவங்க எல்லாத்துக்கும் ஒத்துழைப்பு தரனால அவங்க வந்திருக்கிறேன். இந்த வருஷத்தில் என்னுடைய ஒத்துழைப்பை ஏற்றுக்கிட்டு என்ன தலைவராக கேட்டுருக்காங்க. எனக்கு உங்களோட ஒத்துழைப்பு தான் நான் வந்து செய்ய முடியும். உங்களோட ஒத்துழைப்பு எங்களுக்கு ஆசைப்படுறேன். எல்லாருக்கும் வணக்கம். முதல் உதவி தரமா நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்ய போறோம். நம்ம பொருளாதாரம் இருக்கிறாங்க. பொருளாதாரம் பழனிசாமி நம்ம அக்காவுக்காக கேஷராக இருந்து அறிமுகமாகி ரிட்டையர்ட் ஆகிருக்கிறாங்க.
எனக்கு ரிட்டையர் நாங்கள் 2 பேருக்கு தானே பண்ணிக்கலாம் சரி ஒன்று நினைக்கிறோம் வேற ஒன்றும் கிடையாது அதுக்கு பூர்ண ஒத்துழைப்பு நீங்கள் தரணும் தான் நான் சொல்லிக்கிறாரு அவ்வளோ இல்லாமல் வருகை இருந்தவங்க அத்தனை பேருக்குமே வருகை சொல்ல சார் சார் அந்த டைரக்டர்ஸ் வந்து மாலை வணக்கம். அடுத்த ஆண்டு நமது ரோட்டரி சங்க நிர்வாகிகளை அறிமுகப்படுத்துகின்ற ஒரு சிறப்பான கூட்டத்தை நீங்கள் ஏற்பாடு செய்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற இன்றைய தலைவர் திரு பாலு அவர்களே, செயலாளர் அருண் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை குறித்து வரைக்கும் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற நம்முடைய மண்டலத்தின் உதவி ஆளுநர் அண்ணன் என் டி ரவிசேகர் அவர்களே, அடுத்த ஆண்டு பொறுப்பேற்பதற்காக தன்னுடைய பெட்செட் ட்ரைனிங் எல்லாம் முடித்து விட்டு இங்கே வருகின்ற அமர்ந்திருக்கின்ற ரொட்டேரியன் சதாசிவம் சார் அவர்களே, செயலாளர் திரு அருள் பிரகாஷ் அவர்களே, பொருளாதார பொறுப்பேற்கின்ற ஏஎஸ் பரிசர் சார் அவர்களே, உங்களுக்கு முதலில் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்க்கையை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய ரோட்டரி சங்கம் ஒரு பாரம்பரியமிக்க 30வது சாசன நாளை சிறப்பாக கொண்டாடினோம். அந்த நிகழ்ச்சியை நான் கலந்து கொள்ள இயலவில்லை. அவசர பயணமாக வெளியில் சென்றிருந்தேன். நிகழ்ச்சியை பார்த்தேன். சிறப்பாக அமைந்திருந்தது. அதற்கு என்னுடைய வாழ்க்கையை தெரிவித்துள்ளது. அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியமிக்க நம்முடைய கல்லூரி ரோட்டரி சங்கம் 30வது தலைவராக திரு சதாசிவம் சார் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். ஒவ்வொரு தலைவர்களும் தனக்கே உரிய பாணியிலே ஒவ்வொரு பணியை சிறப்பாக செய்து தனக்கென்று ஒரு முக்கிய வைத்திருக்கிறார்கள். அந்த 29 தலைவர்கள் யாருமே இங்கே சோழப்படம் இல்லை. அந்தந்த காலகட்டத்தில் அவங்கவுங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இங்கே சிறப்பான பணிகளை செய்து பண்ருட்டி ரோட்டரி சங்கத்திற்கு ஒரு நல்ல ஒரு பேர் இருக்கிறது. பேருக்கு நம்முடைய மாவட்ட அளவிலே இன்றைக்கு பரவி இருக்கிறது. சமீபமாக நாம் ஒரு நிகழ்ச்சிக்கு சென்றிருக்கும் போது நம்முடைய பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் திரு மணி சார் அவர்கள் என்ன கேட்டாங்க, இவ்வளோ நேரம் பார்த்தேன் இந்த சபையை நிறைஞ்ச மாதிரி தெரியல, பண்ருட்டி சங்கத்திலேருந்து ஒரு 20 பேர் வந்தீங்க, வந்ததுக்கப்புறம் தான் சபை நிறைஞ்ச மாதிரி இருக்குன்னு என்கிட்ட பேசினாங்க. அது மாதிரி எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் நிறைய பேர் நம்ம கலந்துக்கிறோம். அப்போ பண்ருட்டி சங்கம் வந்து மாவட்ட அளவில் கூடுதல் கவனிக்கும். மற்ற டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் வந்துகிட்டே இருக்குது. அந்த கவர்னர் இடத்துல கூட வந்து முக்கிய அளவில் கூட வந்துட்டு இருக்கு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய நிறைய சிறப்பான திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு தலைவரும் தனக்கான ஒரு முத்திரையான ஒரு திட்டம் செய்திருப்பார்கள். அதுபோல நம்முடைய சதாசிவம் சார் அவர்கள் இடையில சற்று சிறிது உடல்நிலை சரியில்லை. அவருக்கு தனியாக நான் போய் சார்ட்ட வந்து ஒரு நாள் வீட்டில் பேசிட்டு இருக்கும்போது உடல்நிலை சரியில்லை, இந்த ஒரு வருஷம் நீங்கள் நிறைய டைம் ஒதுக்கி ரோட்டரி செலவு பண்ணுற மாதிரி இருக்கும், உடல்நிலை ஒத்துழைக்குமா இல்லை ஒரு வருஷம் தள்ளி வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். அதெல்லாம் கிடையாது, நான் முன்னாடியே பிளான்லாம் போட்டுட்டேன், என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணணும் என்னங்கிறத நான் பிளான் போட்டேன். நான் உடம்பு சொல்லாமல் வீட்டில் இருக்க ஓய்வு காலத்தில் என்னை தயார்படுத்திக்கிட்டேன். அதனால் நான் இப்போ வந்து தலைவராக தயாராகிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுவே ஒரு மிகப்பெரிய சிறப்பு. நம்மளாம் என்ன பண்ணுவோம்னா சாதாரண ஒரு உடம்பு சரியில்லை சில பேருக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு சாதாரண ஃபீவர்னா கூட இல்லை எனக்கு உடம்பு சரியில்லை நான் வீட்டில் இருக்கேன் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு 4 நாளைக்கு வெளியே வரமாட்டோம். ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போய்டும் டாக்டர் சொன்னார், நான் ரெஸ்ட்லேயே இருக்கேன் அப்படின்னு. என்னெல்லாம் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா உடம்பு சரியில்லை டாக்டர் போக ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் கூட ஒரு அரை நேரம் ஹாஃப் டே அந்த வீட்டில் இருப்பேன். அங்கே உட்காந்துட்டு நமக்கு இன்னும் ஒரு நோயாளி மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். உடனே வந்து நம்ம லேபில் வந்து உட்காந்துருப்போம், ஒரு 10 பேரை பார்த்தோம்னாலே மறந்துடும் உடம்பு சரியில்லைங்கிறது. அது மாதிரி சார் வந்து ஒரு தனக்கு இருந்த ஓய்வை பயன்படுத்திக்கிட்டு அடுத்தாண்டு எப்படி செயல்படணும் அப்படின்னு நிறைய திட்டங்கள்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க. அவர் என்னது கூட சிறப்பாக நடத்துவார் என்று நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இங்கே அனுபவமிக்க முன்னாள் தலைவர்கள் நிறைய பேர் இங்கே இருக்கிறோம். நம்ம அனைவரும் அவருக்கு ஒத்துழைப்பு நல்கி சிறந்த ஆலோசனைகள் கொடுத்து ஏஜியை பார்த்தீங்கன்னா பாஸ் ஏஜியை ஒரு 2-3 பேர் இங்கே இருந்தோம். இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருந்து இந்த வருஷம் டீம் எவ்வளோ சிறப்பாக செயல்படுதோ அதே மாதிரி அடுத்த வருஷம் டீம் செயல்படுவதற்கு நம்ம அனைவரும் நம்முடைய சிறப்பான ஒத்துழைப்பு நல்க வேண்டும். சொன்னாங்க சில ப்ராஜெக்ட் அப்படின்னாங்க. இந்த அன்னதான தொகுதி கூட வீரப்பணம் சொன்னாங்க. அது நம்ம மனசுலேயும் இருக்குது. அது நம்ம வள்ளலார் மட்டும் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. கொஞ்சம் பட்ஜெட் பெருசாக இருந்தாலும் ஜிஹெச்சில் கொடுக்கணும் ரொம்ப உபயோகமாக இருக்கும். இப்போ வள்ளலார் இருந்து நம்ம தொடர்ந்து வள்ளலார் அன்னதானம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 30-40 நம்ம கொடுத்துருக்கோம். அது பட்ஜெட் வந்து 4500 அப்படிங்கிறதுனால வேணா நாங்கள் போயிடுறோம். 10,000 ரூபா செலவு பண்ணோம்னா ஜிஹெச்சில் கொடுக்கலாம். ஒரு பர்த்டே வந்து எல்லாரும் 4000 ரூபா என்கிட்ட கேட்டிங்கன்னா என்னுடைய பர்த்டே செய்யுங்க அப்படின்னா எனக்கு செய்ய சொல்லுங்கள். ஒரு 10,000 ரூபா செலவு பண்ணோம்னா ஜிஹெச்சில் போய் அங்கே உள்ள நோயாளிகளுக்கு ஒரு நல்ல சாப்பாடு மதியம் கொடுக்கணும்னாலே போதும்.
இந்த கடலூரில் மாதிரி ஒரு ஜிஹெச் நாங்கள் அசிஸ்டன்ட் கவர்னர் இருக்கும்போது செஞ்சோம். கடலூர் ஜிஹெச் அன்னதான் வந்தாங்க, ரொம்ப சிறப்பாக இருந்தது. அந்த மாதிரி இடத்த மாற்றிக்கலாம். அன்னதானங்கிறது வந்து சொன்ன மாதிரி ஒரே இடத்துல நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே ஸ்பான்சர் நிறைய இருக்காங்க. நம்ம ஜிஹெச்சில் கொடுக்கலாம், எனக்காக நாளைக்கு பஸ் ஸ்டாண்டில் கொடுக்கலாம், பப்ளிக்கில் நிறைய பேர் கொடுக்கலாம். அந்த மாதிரி அன்னதானத்தை வந்து நம்ம பிரித்து செய்யலாம். அது வந்து அடுத்த ஆண்டு தலைவர் வந்து அது கொஞ்சம் கருத்தில் கொள்ள வேண்டும் கேட்டுக்கொண்டு, அதே மாதிரி சின்ன சின்ன ப்ராஜெக்ட் எப்படி சொன்னாங்க. இப்போ ரோட்டரி இன்டர்நேஷனல் என்ன சொல்லுதுன்னா, சும்மா சின்ன சின்ன ப்ராஜெக்ட்லாம் நீங்கள் வந்து கணக்கில் சேர்க்காதீங்க. சும்மா 2000 ரூபாய்க்கு போய் நோட்டு வாங்கி கொடுத்தா புத்தகம் வாங்கி கொடுத்தா அதெல்லாம் வந்து அரசாங்கமே கொடுக்குது. நோட்டு புத்தகம்லாம் நீங்கள் செய்ய வேணாம்னு தான் சொல்கிறாங்க. கொஞ்சம் அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் ஒன்று இருந்தால் 2 சேர்த்து 3 சேர்த்து பெரிய ப்ராஜெக்டாக மக்கள் மனசில் நிற்கிற மாதிரி ஒரு பெரிய திட்டமாக நீங்கள் செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் சின்ன சின்ன ப்ராஜெக்ட் வந்து தப்பு இல்லை. அது இப்போ ஒரு தீ விபத்து ஏற்படுத்தி ஒரு குடிசைக்கு போகிறோம், அங்கே போய் அவங்களுக்கு ஒரு 10,000 சொல்லணும், அதுக்கான விஷயம். அதனால் சின்ன சின்ன ப்ராஜெக்ட் விட்டுட்டு பெரிய திட்டமாக ஏதாவது செய்ய முடியுமான்னு பார்ப்போம். ஒரு ஸ்கூல் இருக்குது, ஸ்கூலில் போய் ஆர்வம் காட்டுற ஒரு விஷயம் வாங்கி கொடுத்தோம்னா நம்ம பேர் எடுக்கணும். இப்போ நம்ம ரோட்டி சங்க சார்பாக ஒரு டாய்லெட் பேண்ட் எடுத்து இன்னி வரைக்கும் நம்ம பேர் எடுக்கிறது கம்ப்யூட்டர் ரோட்டி சங்க செஞ்சாங்க அப்படின்னு ஒரு பேர். அந்த மாதிரி பெரிய திட்டத்துக்கு நம்ம பிளான் பண்ணணும். சும்மா சின்ன சின்ன திட்டமாக செய்யணும்னு அவசியம் கிடையாது. அது வேணால் எண்ணிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் காஸ்ட் கம்மியாக தான் வரும். 2-3 ப்ராஜெக்ட் ஒன்றா சேர்த்து பெரிய திட்டமாக இருக்கிறது முயற்சி பண்ணுவோம். நிறைய ஸ்கூலில் தண்ணி வந்து சாதாரண டேப் பண்ணுற குடிச்சிட்டு இருக்காங்க பசங்களாம். ஆர்வம் வாட்டர் வந்து பெரிய விஷயம் இல்லை. ஒரு 3 ஆர்வம் மிஷின் வாங்கினா ஒரு 30,000 ரூபா தான். ஒரு ஸ்கூலுக்கு போய் கொடுத்து நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா நிச்சயமாக அந்த குழந்தைகளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இது மாதிரி என்னுடைய மனதில் பட சொல்கிறோம். நம்ம தலைவர் வந்து ஏற்கனவே நிறைய திட்டங்கள் தயார் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்த ஆண்டு இன்னும் சிறப்பாக அமைவதற்கு நாம் அனைவரும் அவருடன் தோளோடு நின்று சிறப்பாக பணியாற்றுவோம். எங்கள் அத்தர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த ஆண்டு இந்த சிறப்பாக அமைய குணவார்த்த வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டு தந்த வாய்ப்பு நன்றி முன்னாள் உதவியாளர்கள், முன்னாள் உதவியாளர் அன்புக்குரிய நண்பர் என்டிஆர் அவர்கள், இன்றைய தலைவர் பாலர் உள்ளிட்ட நிர்வாகிகள், வருங்கால நிர்வாகிகள், சதாசிவம் சேர்ந்த வருஷமே பிஹெச் பாயிட்டார் 30,000 ரூபா சேர்ந்த போதே 3 மாதத்துக்குள்ளேயே அவர், அதாவது ஆர்வம் பணம் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் அவர் சொன்ன மாதிரி கொடுக்கின்ற மனம் வேண்டும். மனம் படைத்தவர்களும் இருக்காங்க, பணம் படைத்தவங்க. ஏன் நாங்கள் கொடுக்கணும், யாராவது ஒருத்தர் கொடுக்கணுமே நினைக்க கூடாது. என்னால் முடிஞ்சது. வீரப்பு சொன்னார் 4 லட்சம் ரூபாய் ஜாப் ஃபேர் நடத்துறதுக்கே ஒரு 2.5 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் ஆயிடுது. ஆனால் அதுக்கு வேண்டிய இந்த பண்ருட்டி பூரா பேனர் அடித்தது 36 பேனர் அடித்து கொடுத்து ஒவ்வொரு நகை கடையாக போய் விளம்பரம். அதுக்கு பொருளாளர் பாண்டு, தலைவர், செயலாளர், ஏறைய தலைவரெல்லாம் இருந்தாங்க. ஏதோ ஒன்று நினைவில் இருக்குது. நம்ம பாண்டிய டிஐஜி போய் கூப்பிட்டோம், அவர் வர முடியல. அப்போ எஸ்பி வரல, டிஎஸ்பி தான் வந்தார். அந்த மாதிரி ஒரு நம்ம ஒரு வருஷம் 12 மாதம் 12 அமாவாசை தான் இது. ஜிகே சொல்லுவார், அடுத்த வருஷம் நாங்கள் இங்கே தான் உட்கார வந்தோம். எந்த கவர்னராக இருந்தாலும் அடுத்த வருஷம் எங்கே வருவார், இங்கே வந்தால். அதாவது யாரும் ஈக்குவல். ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒரு எபிலிட்டி இருக்குது. அது பேச்சாக இருக்கலாம், செயலாக இருக்கலாம். சில பேர் செயலாளர் பொருளாளர் கொடுக்கலாம். பொருள் கொடுக்கறது தொடர்ந்து கொடுக்கறதுக்கு கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது. அவரே கார் எடுத்துகிட்டு வரணும், எல்லாருக்கிட்டையும் கார் இருக்குது சார், நான் ஒரு நாளைக்கு கார் எடுத்துகிட்டு வரேன். அந்த மனசு வரமாட்டுது. அப்படி வரக்கூடியவர்கள் மட்டும் மக்கள் மனங்களில் மட்டும் இல்லை, தெய்வத்தினுடைய கணக்குலேயும் ஒன்று இருக்குது. இவன் எதுக்காக பயன்படுத்திருக்காங்க இவனுடைய பணத்தை சம்பாதிச்சதை. அன்னதானத்துக்கு மட்டும் சொன்னாங்க. அன்னதானம் இருக்கிறதுலேயே சிறந்த அன்னதானம், சிறந்தது அன்னதானம் தான். வீரப்பையன் பீரியடில் சொன்னார், என்னங்க வெறும் சாப்பாடே போட்டு கிடக்குறீங்க, பண்ணல இல்லை. அது 4500 ரூபா 47 தடவை அன்னதானம் பண்ணிடுறேன். எத்தனை தடவை? 47. 56 வாரத்தில் 47 வாரம் நாம் பண்ணிட்டோம். எத்தனை பேர் சாப்பிட்றாங்க? உண்மையிலே ஒரு ஏழை சாப்பிட்டாலும் கூட அதுக்கு நம்முடைய மனம் திருப்தி அடையும். அங்கே அன்னதானத்தை நிறுத்தாதீங்க, வேற ஏதாவது வேற பண்ணாதீங்க. அன்னதானம்னா எளிமையானது, ஈஸியாக ரீச் ஆகும். நாங்கள் பஸ் ஸ்டாண்ட் எதிரில் ஒரு சார்ட்டர் ப்ரோக்ராம் பண்ணோம், அன்னதானம். டிஎஸ்பி எல்லாம் கூப்பிட்டோம். இன்னும் கூட அது இருக்கியா கேட்டாங்க டோட்டலாக. எவ்வளோ மக்கள் வந்து ஆர்வமாக இருக்காங்க. ஒரு பப்ளிக் இமேஜ் வந்து கிரியேட் ஆகும். அதே போல் தலைவர், செயலாளர், பொருளாளர் பிரியாத இருந்தால் அந்த சக்ஸஸாக வருவாங்க.
டிகேனுடைய சக்சஸுக்கு காரணம் என்னன்னா ஒரு ஒரு நிமிஷம் கூட பிரியதே கிடையாது. போலீஸ் வந்து 11 மணி சார் போன சார் என்ன உட்காந்து பேசுறீங்க எங்க அந்த பாலத்தை ஐஸ்வர்யா பேக்கரி அந்த இதெல்லாம் காரணம் இன்ட்ராக்ஷன். அவரு செயலாளர் ஊருக்கு போயிட்டாப்பா, அவன் எங்க கடையில் இருக்காப்பா. இப்படி இந்த வருஷத்தை தயவு செய்து வேர்கள் அவங்க 2 பிடிச்சி எடுக்கிற அப்பதான் நிற்கும், கொடி பறக்கும். இல்லை கம்பம் இல்லாத கொடி பறக்க. அதனால செயலாளர் செயலாளரே பொருளாதார கரெக்டா இருப்பாரு. அவரு கண்டுபிடித்து அவர் உட்கார்ந்து பெரிய விஷயம். அதான் சொல்றேன், செயல்பாடுகள். 2வது ஒத்துழைப்பு. நீங்க சொல்ற மாதிரி எல்லாரும் கூப்பிட்டாங்க. இந்த ஆர்சி பீரியட்ல பொருளாதார இருந்தாரு, ஐசி வந்து செக்ரட்டரியா இருந்தாரு. ஐசி இல்ல, ஆனா அது பொறுப்பு யாரு இருக்கு? நாகேந்திரன் எடுத்துட்டாரு. அமர்ராஜ் எடுத்துட்டாரு. ஒரு நாளைக்கு 30 பேர் அது கூட்டினே இருப்பார். அவருடைய அஜெண்டாவே அதான். அந்த மாதிரி கூப்பிட்டாதான் வருவாங்க. ஏன்னா பல்வேறு அலுவலர்கள் இருக்காங்க. அவர்லாம் பெரிய தொழிலதிபர், அவருக்கு நிறைய ப்ரோக்ராம் இருக்கும். சரி, இதை ரிமைண்ட் பண்ணுவோம். புரியல, வாதியார் பள்ளிக்கூடம் பெற்ற 4:30 மணிக்கு மேலே இன்னும் போகிறதுக்கு இல்லாத அவங்களுக்கு வேலை கம்மி. ஆனால் இப்போ இருக்கிற வாதியார் இல்லை, இப்போ இருக்கிற வாதியார் பின்னி எழுதுறாங்க சார். அப்படிதானே எஸ்எம்கே சுற்றி எழுதுறாங்க. அவரு இன்னும் நிறைய பண்ணிட்டு இருக்க. மரநடு விழாவை எத்தனை ஆயிரம் மரம் நட்டுப்பாரு எனக்கு தெரியல. அவ்வளோ ஊரில் மரம் நட்டுருக்காங்க. நம்முடைய இயக்கத்தின் ஆதிபராசக்தி இயக்கத்தின் சார்பாகவும் நம்முடைய ஸ்ரீராம் பேட்டரி சார்பாகவும் அவங்க ஒவ்வொரு வாரமும் நடுறாங்க. ஞாயிற்றுக்கிழமை 100 மரம் நடுறாங்க. அப்போ எத்தனை வாரத்தில் எவ்வளோ மரம் நடுவோம்? அது மாதிரி சேவை திட்டங்கள் நிறைய இருக்கு. வாங்க, கூப்பிட்டாதான் மதிப்பாங்க. 2வது, ஒரு புதுசாக வரவங்களுக்கு கொஞ்சம் நம்ம இன்வால்வ் பண்ணணும். நாமளே வந்து பேசிட்டு இருந்தா கூட போதும். புதுசாக வரவரை என்ன பண்ணலாம்? என்ன சபரி கேட்கணும், என்ன சார் செய்யலாம்? கூட்டம் வர மாட்டேங்குது. ஒவ்வொரு ஈச்சம் கேட்சவன் தான். உங்களை பற்றி தான் பெருமையாக பேசிடுவேன். அதனால செயல் படாதவர் இல்லை. ஒரு வேலை 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 பலு. இதுக்காக இந்த வருஷத்தை ஒதுக்குங்க. 2 வாரம் மாசத்துல 2 கூட்டம் நடத்துகிறோம். அப்போ 24 நாள் இதுக்காக ஒதுக்குங்க. ஒதுக்கிடுங்க, எங்கேயும் போகாதீங்க. அன்னைக்கு எங்கே செயலாளர் ஆகிடும். ஆனால் அறிக்கை வாசிக்க வேண்டியதாக இருக்கும், அறிக்கை எழுத வேண்டியதாக இருக்கும். அடுத்த திட்டங்களை எப்படி செயல்படுத்தணும், யாரை போய் பார்க்கணும், குறுகிய வெட்டத்துக்குள்ள தான் இருக்கும். அவர் சொல்கிற மாதிரி சாப்பாடு நிறைய போடுறோம், மரம் நடுறோம். இன்னும் ஆஸ்பத்திரி பக்கம் போகல. மாட்டு வெட்டரி கேம்பெல்லாம் நடத்திருக்காங்க. நிறைய பெரிய கேம்பெல்லாம் நடத்துருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிறையில் வந்திருக்காங்க. அனைவருக்கும் ஸ்திரமாக செயல்படக்கூடிய தலைவர் இருக்கிறார். தலைவர் தான் பொறுப்பு. அவருக்கு 4 லட்சம்லாம் ஒன்றுமே கிடையாது. புரியுதா? தயார். நானே 4 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணால் அவர் ஒரு 6-7 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. அந்த கட்டடத்துக்கு மட்டும் 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவாச்சு. இவங்க கொடுத்தாங்க இல்லையா? ஆனால் மொத்த 2 பேர் என்ன கொடுக்குறாங்களோ வாங்கிங்க, மீதி நான் போட்டுக்கிறேன். அது இன்னை வரையில அதை பற்றிய சொல்லவே முடியாத இருக்குது. ஏன்னா அதுக்கு மேலே. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது 6 வருஷம் ஆனாலும் நினைவில் இருக்கு இல்லையா? இந்த எந்த தலைவர் வந்தாலும் அதை மாற்றுவாங்களா என்னன்னு தெரியல. இந்த ஏசியை கொஞ்சம் பாருங்க, ரொம்ப புழுக்கல் நேரமாக இருக்குது. பதவி ஏற்பதற்கு முன்பு எங்கேயாவது ஏசி 2 ஏசியெல்லாம் புதுசாக வாங்குங்க. ஒருத்தர் ஐசியா கொடுத்தாரு, ஒருத்தர் சிஎஸ்ஆர் கொடுத்தாரு. அது அப்படியே இருக்குது. ஒன்றும் இல்லை, நாம ஆளுக்கு 200 ரூபா போட்டால் எனி ப்ராஜெக்டாக செய்யுங்க. ஏன்னா ரொம்ப அவுட்டோர் மொட்டை மாடி இருந்தாலும் அதெல்லாம்
சரி அடுத்தது என்ன பிளான் பண்ணணும்? அடுத்தது ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா, ஒரு முக்கியமான இந்த வருஷம் நடக்காது சொல்றேன். முன்னாள் தலைவர் ஒருத்தர் போடுவோம், ஒரு புது ஆளை போடுவோம், 2 பேர் இருக்கிறவங்கள போடுவோம். ஒரு 4 பேர் அதில் அந்த ப்ராஜெக்டில் பேரை போடுங்க, வருவாங்க 4 பேர். கண்டிப்பாக ராஜேந்திர போட்டானா, ஐயோ நம்ம போட்டாங்களே வந்துடுவார். ரிலேட்டடாக போடுங்க. ஒரு முன்னாள் தலைவர், ஒரு புது ஆள், இல்லை 2 பேர் கூட போடுங்க. புதுசாக அதிகமாக இருந்தால் ஒரு 2 பேர். என்ன அது கஷ்டம் நமக்கு? ஒரு 4 பேரை எழுந்து வரோம் இல்லையா? அதை ஒரே இது இருக்கும்போது அப்போ ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்தும். செந்தில் சாரை கூப்பிட்றோன்னு சொன்னால் ஒரு ப்ராஜெக்டில் சரி அவர் ஒரு இன்வால்மெண்ட் ஆவார். அவரை பார்த்து ஒரு 4 பேர் கூப்பிட்டு வருவார். இப்படி தான் இருந்தோம். இந்த தொய்வு வந்து சரியாக செயல்படாதுங்கிறதுக்கு சொல்லலை, கூப்பிடலை. ரிப்பீட்டட் ரெக்வஸ்ட். சளைக்கவே கூடாது. செயலாளர் மட்டும் இல்லை, தலைவர் அவர் கூப்பிட்டுவார். டாக்டர் வந்தாங்க, சரியா வர முடியல. ஒரு நல்ல இன்வால்மெண்டான ஒரு டாக்டர் பாருங்க இல்லையா? ஒரு தாசில்தார் 2 பேர் இருந்தாங்க. அவர் தளபதி இப்போ கலெக்டர் ஆஃபீஸ் வந்துட்டாரு. அவங்க திரும்ப கூப்பிட்டா வந்துடுவார். பாபுக்கும் எங்கள் பையனுக்கும் ரேஷன் கார்டை போட்டு கொடுத்துட்டாரு. ஏன் சார் 2 பண்ணுங்க, அவரால் முடிஞ்சது கேட்காது. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்க துறையில் இருக்கவங்க. நம்ம ராஜேந்திர சார் மாதிரி கவிதை எழுதி அந்த தாகப்பட்டதையே அனுப்பிடுவீங்க. அவங்க தான் ஷீல்டு கொடுக்குறாங்க. ஏன் எங்க இந்த சங்கத்துக்கு அனுப்பக்கூடாதா? தாகப்பட்டதுக்கு அவங்களே தான் தொடர்ந்து சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. கிடையாது சார், அது வந்து அவங்க இங்க இருக்கட்டும். இந்த வார கூட்டத்தில் பிரசன்ட் பண்ணுங்க. கவிஞர்களோட உருவாக்குவோம். நிறைய பாடலாசிரியர்கள், திரைக்கடை ஆசிரியர்கள், தனியாக மாதிரி நடிகர்கள். நன்றி, வணக்கம். ஏஜி கட்டளை இட்டு விட்டார். 10 நிமிஷம் அதிகபட்சம் சாப்பிடலாம். நானும் 2 வாரம் தான் வாழ்த்து பேசணும். தலைவர் முறை இருக்குதுங்க. உங்களுக்கு மாலை வணக்கம். இந்த 2025-26ஆம் ஆண்டு நிர்வாகிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் நண்பர் சதாசிவம், சகோதரர் அருள்பிரகாஷ், இன்னொரு சகோதரர் நம்ம ஏஎஸ் பழனிசாமி, அவர் மூவரும் உண்மையிலேயே அருமையான டீம் அடுத்த வருஷம் வந்து அமைஞ்சிருக்குது. அவங்க அருமையான ஒரு கடவுளை கொடுத்து அவங்க தலைவரை பற்றி ஒரு 2 நிமிஷம் சொல்லணும். எனக்கு குற்றத்துணையாக இருந்து நான் தலைவர் பீரியடில் அவ்வளோ பிரமாதமாக எனக்கு உதவி பண்ணாங்க. அவருக்கு நான் நிறைய செஞ்சு விட்டு கடவுள்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அவருக்கு இருந்து அடுத்த வருஷம் உண்மையிலே ஃபுல்லாக அவருக்கு இது பண்ணாங்க இருந்து பொருளாளர் இருந்தார் அருள்பிரகாஷ். ரொம்ப சுறுசுறுப்பான உண்மையிலே அவரோட டைம் மேனேஜ்மெண்ட் தான் அவரால் முடியல. நல்ல எந்த ஒரு விஷயம்லாம் பயப்படுவார் உடனே, ஆனால் இதை வந்து நான் உடனே செய்வார். நல்ல அருமையான ஒரு இளம் துடிப்பான ஒரு சிவில் இன்ஜினியர். அவரும் இந்த சங்கத்துக்கு வந்து நிறைய சேகத்துக்கு செய்யறதுக்கு உதவியாக இருப்பார். வந்து நம்முடைய ஏஎஸ் பழனிசாமி குறுகிய காலத்திலே சேர்ந்தாலும் இந்த சங்கத்துக்கு நிறைய அவர்கிட்ட நிறைய படிப்பினை கற்றுக்கணும். ரொம்ப பொறுமையான மனுஷன், நல்ல திறமையாக ஒன்று ஐடியா வச்சுருக்காங்க, நிறைய செய்வார். இந்த 30 ஆண்டு காலத்தில் செய்ய முடியாத காரியத்தை ஒன்று எங்கள் மதஞ்சியாரே முடியல. அந்த இவங்ககிட்ட ஒரு அறிக்கை வாங்குறதுக்கு, ஏன்னா பேங்க் ரிப்போர்ட் வாங்குறதுக்கு மதஞ்சியாரே முடியல. அந்த டிபிஎஸ் பேங்க்கில் அது வேணாம் சார், தூக்கி வாங்க சார், நான் இங்கே ஓப்பன் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு நம்ம அக்கௌண்ட்டை போனோம் மாற்றியாச்சு. தமிழ்நாடு கிராம பேங்கில் மாற்றி நம்ம வந்து ஒரு பெரிய ஒத்தாசை பண்ணாங்க. அந்த வகையில் கமிட்டி சார்பாக ஆமாம். அதனால் இனிமேல் இந்த ஒவ்வொரு வருடமும் வங்கி பிரச்சனை இல்லை. தமிழ்நாடு கிராம பேங்க் உங்களுடைய அக்கௌண்ட்டு தமிழ்நாடு கிராம பேங்க் சேர்ந்து போச்சு. இனிமேல் உங்களுக்கு அடுத்த வருஷம் நீங்கள்
ரீசார்ஜ் பண்ணுறது எது ஒன்றாலும் அந்த பேங்க்கில் பண்ணிக்கலாம் ஒன்று. அதுவரை அடுத்த வருஷம் வந்து நிறைய திட்டங்கள் வச்சுருக்காரு அவர். அது வந்து அவர் வாயில சொல்லுவாங்க. இந்த ஏர்போர்ட்டை இது இன்ஸ்டாலேஷன் பண்ணுறோம், அது செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் நம்ம கிட்ட இருந்து ஒத்தாசை பண்ணுவோம். நம்ம நண்பர் வீரப்பன் சொன்னார், அன்னதானத்தை வந்து கொஞ்சம் அதிகமாக பண்ணாத அளவுக்கு பண்ணலாம். அது வந்து ஒரு பிறந்த நாளில் வந்து அவங்க மனமோன்னு கொடுக்குறாங்க. அவங்க வந்து நம்ம வாங்கன்னு சொல்ல முடியல. அன்னைக்கு வந்து அவங்க தான் அந்த துண்டு போகிறாங்க. நம்ம கிளப் சார்பாக பண்ணல, நம்ம கிளப் சார்பாக அவ்வளோ தூரம் வராங்க, அவங்க வேலையை விட்டுட்டு வராங்க. அவங்களுக்கு வந்து கூப்பிட்றவங்க வந்து இன்வைட் பண்ணுறவங்க ஒரு துண்டு போட்டு அவங்களுக்கு அழகு பார்க்கணும்னு சொன்னாங்க. சார் அந்த 20 துண்டு 30 துண்டு வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. உனக்கு 1000 துண்டு ஒரு நாளைக்கு வருவான். நீ வச்சு நாட்டை எங்களுக்கு வரதே இல்லை. எங்களுக்கு போகிறதுக்கு ஆள் கிடையாது. தமிழ் உங்களுக்கு போகிறதுக்கு நிறையா இருக்காங்க, எங்களுக்கு போகிறதுக்கு ஆள் இல்லை. போட்டுறோம் நீ வந்து அண்ணா எத்தனை பேர் பணம் போடுறாங்க, நீ எங்க இது வரைக்கும் துண்டு இல்லாம வரல. இந்த வருஷம் போட்ட துண்டு பூரா எடுத்து வா, ஏதாவது ஒரு ரேட்டுக்கு பார்த்து கொடுத்துருவான். துண்டு போடுறது தயவு செய்து துண்டு போடுறது வேண்டாம். நாங்க அது வந்து அவங்களோட விருப்பம். யாரும் துண்டு போடணுன்றதா யாரும் வராத இருக்க போறதில்லை. அதனால முன்னாள் தலைவர் அந்த காலம் நிறைய கடந்து கொண்டிருக்கிறது. பாரதிய வரவேற்கிறது. அவங்க வந்து சாப்பை போட்டு அடுத்த வருஷம் வந்து இப்போ போர்ட் மீட்டிங் நடக்குது. அதனால அடுத்த வருஷம் நம்ம வந்து 12,000 ரூபா நம்ம ஆக்கியிருக்கோம். நம்ம ஏற்கனவே நமக்கு குரூப்பில் வந்து சொல்லியிருந்தோம், எல்லாருமே ஒத்துழைப்பு சொல்லிட்டாங்க. இப்போ கிட்டத்தட்ட 4 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்கும் செலவு பண்ணுறாங்க. அது வந்து இது இருக்கணும், அந்த மதுரை ஏற்றுக்கணும் தான் தெரியும். அது தயவுசெய்து அந்த சந்தா தொகை வந்து உடனே கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. 12,000 போட்டு அதை கூட பார்த்துக்கலாம். 2 வருஷம் போட்டால் அப்புறம் பார்த்துக்கலாம். அடுத்ததாக 9,200 ரூபா நம்ம ரோட்டரி இன்டர்நெட்டில் கட்டிட்டோம். ப்ளஸ் வந்து 826 ரூபா ஹிஸ்ட்ரி டியூ, 480 ரூபா மேக்சிமம் டியூ. பாருங்க, 10,300 ரூபா நம்ம கொடுத்த காசை கூட 300 ரூபா அதிகமாக கொடுறாங்க. அது இல்லாமல் பர்த்டேவுக்கு செலவு பண்ணுறாங்க தலைவர். அது இல்லாமல் இது ப்ராஜெக்ட்ஸுக்கு செலவு பண்ணுறாங்க. ஸோ இதனாலே யாரும் தலைவராக வர்றதுக்கு சில பேர் நல்லா செய்யணும்னு நினைக்கிறது யோசனை பண்ணுற நிலைமையாக இருக்குது. அதனால தான் சொல்கிறாங்க, சங்கர் சொல்கிற மாதிரி அது யாரும் ஆகலாம் தான். ஏன்னா நம்ம பண்ருட்டி சங்கம் தான் இருக்கிறதுலே கம்மியாக மாவட்டத்திலே கம்மியாக கொண்டு வச்சு நடத்திருக்கோம். தயவுசெய்து அவங்க கொஞ்சம் மனசு இறங்கி கொஞ்சம் நிறையா கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. என்னுடைய இந்த சுற்று முடித்து கொண்டு அடுத்ததாக பாரதி அவர்கள் என்னுடைய வார்த்தையை புதிய தலைவர் நிர்வாகிகள் அறிமுகப்படுத்தி எல்லாம் பேசுகிறாங்க. வணக்கம். எங்கள் பாரம்பரிய மிக்க நமது பண்ருட்டி சங்கத்தின் அடுத்த ஆண்டு நிர்வாகிகளாக தேர்வு செய்யப்பட்டிருக்கும் சதாசிவம், சிறப்பாக பணியாற்றி இதுவரை செய்த சாதனைகளை விட பெரியதாக அதிகமாக செய்த வாழ்க்கை விடைபெறுகின்றன. தமிழ்நாடு முந்திரி சங்க தலைவர், முந்திரி ஏற்றுமதி இறக்குமதி இனிய மாலை வணக்கம். இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நான் ரொம்ப ஜூனியரான மெம்பருங்க, செகண்ட் இயர் தான் இது. அவங்க ஆரம்பிக்குள்ளே மனோஜன் சார் வந்து என்ன மெம்பர் அவசியம். அதுக்கான வயசோ இல்லை அனுபவமோ மனபலமோ அப்போ இல்லைங்கிற மாதிரி நான் வந்து சேரல. ஆல்மோஸ்ட் ஒரு 28 வருஷம் கழிச்சு தான் நான் சேர வேண்டிய சூழ்நிலை வந்து சேர்ந்துருக்கேன். எனக்கு ஒரு சில அங்கே மீட்டிங் வரக்குள்ள ஒரு சிலது பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரத்தில் கட்டுறீங்க, பட் அது வழி சரியாக இல்லை. ஒரு சங்கமாக நீங்கள் பொது சேவை செய்கிறவங்க உங்கள் கட்டடத்துக்கு நம்ம கட்டடத்துக்கு போகிற வழியை சரி பண்ண முடியலன்றது கொஞ்சம் வருத்தமான விஷயமா தெரியுது. அதை இப்போ இருக்கிற தலைவரோ இல்லை வருங்கால தலைவரோ இல்லை எல்லாம் ஒருங்கிணைஞ்சு அது என்ன பண்ண முடியும்? ஒன்று ஒயின் ஷாப் எடுக்க முடியுமா? அது முடியாது. நமக்கு ஏதாவது வழி ஏதாவது ரோடு அவ்வளோ மோசமாக இருக்குது. அடிச்சுட்டு வரீங்க, ஏஜி யாரும் வெளியிலேருந்து அடிச்சுட்டு வரீங்க. அவங்க அந்த சங்கத்தை பற்றி என்ன நினைப்பாங்க? ஒரு ஒப்பைக்கு அந்த கிட்ட போகிற இடம் அவ்வளோ மோசமாக இருக்குள்ள எப்படி நினைப்பாங்க? அதே மாதிரி சங்கத்தில் மெயின்டெனன்ஸ் அங்கே வந்து பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த தடவை பார்த்தீங்கன்னா கை கழுவு தண்ணி கூட இல்லை. இது வந்து இன்னொன்று வந்து அந்த சங்கத்தில் மீட்டிங் நடக்குள்ள தலைவர் பொருளாளருக்கு வாய்ப்பு கிடைக்காத மாதிரி எனக்கு ஒரு தெரியுது.
வரவேற்புரை ஒருத்தர் பண்றாரு, அறிக்கை ஒருத்தர் பண்றாரு. அட்லீஸ்ட் நன்றி தெரிவித்தலாவது வந்து பொருளாளர் பண்ணலாம். அது மேபி நான் புதுசா வந்ததால எனக்கு தெரியல. நம்ம மணில மட்டும் தான் 7 மணி போறீங்க, அந்த எதுவுமே டைமிங் பண்றதில்ல. டைமிங் எல்லாருமே வந்து பாஸ்ட் அதை மென்ஷன் பண்ணாரு. அது கொஞ்சம் அதை கரெக்ட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். எந்த டைம் போடுறீங்களோ ஒரு 4-5 மீட்டிங் அதே டைம் ஆரம்பிச்சிங்கனாக்கா மற்றவங்க வரவங்களுக்கு ஓகே ஆரம்பிச்சிடறாங்கன்னு சொல்றாங்க. இப்போ 6:30 போட்டு 7:30 தான் ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே லேட்டாக போகலாம். நாட்டில் நடந்தது வந்து அந்த மொத்தம் வந்து வர்றது முடியலைங்க. மத்தியானத்தில் வச்சுங்க மீட்டிங். மதியானம் வரும்போது சாப்பாடு கூட போட்டிங்கன்னா வந்து சாப்பிட்டு போவாங்க. என்னால் முடிஞ்ச ஒத்துழைப்பை சங்கத்தை சிறப்பாக செயல்படுறதுக்கு முன்னாடி என்டிஆர் சார் ஒரு மெசேஜ் போட்டுருந்தாங்க குரூப்பில். அதை பார்த்த உடனே சரி எனக்கு எதோ பண்ணணும்னு தோணுச்சு. நான் ஒரு $202 வந்து அனுப்பிச்சுட்டேன். அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை அடிக்கடி மெசேஜை போட்டிங்கன்னா ஒரு 10 பேருக்கான அட்லீஸ்ட் 1-2 இன்னும் அதை மோட்டிவேட் ஆகும். கொடுக்கணும் பண்ணணுங்கிறத பண்ணுறதை பார்க்கணும். ஸோ அதை வந்து பண்ணுங்க. நல்லா தான் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னும் நல்லா பண்ண முடியும். என்னுடைய என்னால் முடிஞ்ச என்ன எனக்கு கிடைக்கிற வாய்ப்பு பயன்படுத்தி என்ன பண்ண முடியுமோ பண்ணுறேன். வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. கொரோனா காலத்தில் சும்மா ஒரு SMS போட்டது, சாப்பாடு போடுறீங்கன்னா அண்ணன் என்ன பண்ணார், நாளைக்கு தினம் வாங்கிட்டு வெளில இருக்கோம் நம்ம எங்கள் தர்மசாலைக்கு தான் சாப்பாடு போட்டாங்க. அந்த வீடியோ எடுத்து அவரோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸில் போட்டதில் 15-20 பேர் மேலே இருக்கும். நான் மினிமம் 20 பேர் சொல்லுவேன். 30 பேர்கிட்ட அவங்களும் முன் வந்து பணம் வச்சு சாப்பாடு போடுது. நாளைக்கு கிளப்பில் வரது முன்னாடி நிறையா பண்ணாங்க. அவங்க சொன்னாங்க இருக்குன்னா நம்ம இந்த பண்ருட்டி ரோட்டரி சங்கம் மட்டும்தான் பொருளாளருக்கு உண்டான மரியாதை கொடுத்து கொண்டிருக்கு. எந்த சங்கமும் வந்து பொருளாளர் வந்து மேடையிலே ஏற்ற மாட்டாங்க. அது வந்து கவலையில் சேராம இது பண்ணுவாங்க. நாங்கள் வந்து அந்த காலத்தினுடைய இல்லையா பொருளாளர் முடியாது, பொருளாளர் வந்து மேடையில் இருப்பாங்க, அவங்களுக்கு ஈக்குவல் மார்க் உண்டு. அறிக்கை வாசிக்கிறது போய்கிறது இருந்தாலும் ஒவ்வொரு நீங்கள் பேப்பர் நியூஸில் பார்த்தீங்கன்னா விழா ஏற்பாடுகளை தலைவர் செயலாளர் பொதுவாளர் அவர்கள் செய்தார்கள்னா எல்லா இதுவுமே நாங்கள் எழுதி ரிப்போர்ட்டை கொடுத்துறாங்க. அதனால் அவங்க தான் எல்லாம் அவங்க தான் இது செய்கிறாங்க. இருந்தாலும் வந்து இந்த ஆத்தன்டிகேட்டாக வந்து அவங்களோட ப்ராஜெக்ட் பண்ண அதுதான் இந்த தலைவர் தேர்வு அவர்கள் அனைத்து உறுப்பினர்களும் சொன்ன கோரிக்கைகளை அவர் இது பண்ணி எல்லாத்தையும் தீர்வு காட்டுவார். நேரம் அதிகமாச்சு. அனைவரும் வணக்கம். நாங்கள் வந்து எல்லாரும் அனுப்பும் போது ஃபோனில் சொல்லும்போது ஒரு 2 கோரிக்கை வந்து செய்யணும். நம்ம சுப்பிரமணிய சார் வந்து நீங்கள் வந்து மீட்டிங் வந்து சரியான டைம் ஆரம்பிக்கணும் அப்படிங்க நீங்கள் ஆர்டினேட் பண்ணி சொல்லிட்டு அதனால தான் நாங்கள் இந்த பொண்ணு இப்போ ஆரம்பிச்சிட்டோம். 6 to 6 ஃபெலோஷிப் நம்ம எல்லாம் உட்காந்து பேசக்கூட 7 மணி கரெக்டாக போட்டு நடக்கும். எப்பயுமே எத்தனை பேர் தான் சரி 7 மணிக்கு நான் முடிச்சுட்டு 8 மணி முடிச்சிருவோம். நாம் என்ன பண்ண கையில் இது சொல்கிறோம் 8 மணிக்கு தான் நாங்கள் மீட்டிங் முடிச்சுவோம். ஒவ்வொரு மீட்டிங்கும் ஒவ்வொரு தலைவர்கிட்ட பேசணும் பொருள் கொடுத்தாங்க. அதோடு சரி முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிக்கணும். 1. 2வது நம்ம வந்து நிறைய சந்து வந்து நீங்கள் வந்து எம்பி போடுறீங்க, அதை வந்து பர்சனல் பண்ணி வந்தாங்க. நான் உங்கள் பேருக்கு விட்டுறேன். ஏன்னா எம்பி வந்து 8 மீட்டிங் 10 மீட்டிங் தான் இருக்கணும். வெளியே சாப்பிட்றீங்களா சொல்கிறதா கரெக்ட் தான். பாரம்பரியமாக இது வரைக்கும் வந்துடுச்சு. இது எல்லாமே மாறி போச்சு. இப்படி கிடையாது, எல்லாமே மாறி போச்சு. ஓட்டுறதுலையும் எல்லாமே மாறி போச்சு. அதனால நம்ம என்னக்காக இந்த பில்டிங்லாம் இல்லை இந்த பைலாவே வந்து நான்வெஜ் நம்ம பைலா மாற்றலாம். ஏன்னா 1 வருஷம் பைலா மாற்றிருக்கிறாங்க, நம்ம ஒன்றும் பைலா மாற்றாம இருக்கிறோம். அதனால் என்னன்னாக்கா இப்போ போர்டு மீட்டிங் கூடியிருக்கு. போர்டு மீட்டிங்கில் நீங்கள் எண்பி வேணும்னு சொன்னால் எண்பி, இல்லைனாக்கா நான்வெஜ் வேணும் நான் யாரும் எண்பி வேணும்னு கை தூக்குங்க. இல்லை எண்பி வேணும்னு கை தூக்குங்க. நம்ம முடிவு பண்ணது தான். போர்டு மீட்டிங் வச்சுக்கலாம் ஒன்று கிடையாது. சொல்லுங்க போர்டு மீட்டிங்கில் வச்சுக்கலாம் சார். ஒன்று எதானுக்கா இது ஒரு கார்பரேஷனாக வரக்கூடாது. ஒருமித்த கருத்து வரணுன்றது தான் எனக்கு எதிர்பார்க்கணும். யாரும் வந்து எண்பி வேணும்னு சொல்லுங்க. ரெக்வஸ்ட் தான் சார், என்னோட பொறுப்பு தான் சொல்கிறேன். இந்த நிர்பந்தம் இவ்வளோ எல்லாரும் அவங்க வீட்டில் பர்சன் தான் சாப்பிட்றாங்க. பொதுவில் எல்லாமே எல்லா மதம் எல்லா ஜாதியும் இருக்கும்போது அதில் தகுந்த நல்லது. விசேஷத்துல நம்ம கல்யாணத்தில் சைவம் செய்கிறோம். என் விருப்பத்தை தான் நான் சொல்கிறேன்.
சப்ஸ்கிரிப்ஷனை வந்து சீக்கிரமாக கொடுத்து எந்த இன்னைக்குமா இல்லை இந்த வருஷம் கிடையாது சார். ஏன் இப்போ இன்னைக்கு ஏன் கொடுக்க போகிறோம்? சப்ஸ்கிரிப்ஷன் இப்போ தருவான்னு கேட்குறாரு சார். எங்களுக்கு வந்து என்னன்னாக்கா நீங்கள் பண்ணுறதா சேவ் முடியும். நீங்கள் யார்கிட்ட வந்து பண்ணுன்னு சொல்ல முடியாது. இப்போ நான் நினச்சிட்டு இருந்த வரைக்கும் இப்போ 4 லட்சம் ஓடி போச்சு. ஆயிட்டு போகிற பிரச்சனை கிடையாது. எல்லாரும் ஆக முடியாது சார். ஆக்கலாம் அதாவது என்னக்கா ஒன்ஸாக நம்ம பதவி இருக்கும் போது நீங்கள் எல்லாருமே சக்ஸஸ் கொடுக்குறதுக்கு அது கொடுத்தாலும் 30,000 நம்ம 30,000 வந்து உடனே பண்ணாமல் மாவட்ட குணமுட்டாங்க நம்ம கொடுக்குறதுனாக்கா நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு கீழ்நிலை அதனால் ஒன்ஸாக ஒன்று வந்து எல்லாரும் அமௌண்ட் சொல்லுங்கள். 2,000 ரூபாய் ஆமாம் ஒத்துழைப்பு தரணும்னு கேட்டுக்கிறாங்க. நீங்கள் சொன்ன அழைப்புமே நம்ம மனசில் வச்சுருவோம். நீங்கள் பொறுப்பு செய்யணும். நாம் தான் செய்ய போகிறோம். நாம செய்ய போகிறது கிடையாது. அதை மட்டும் பண்ண முடியும். நீங்கள் எல்லாருக்கும் ஒத்துழைப்பு தரணும்னு கேட்டுக்கிறாங்க. யாருக்கும் கண்டிப்பாக நம்பிக்கை சேர்க்கும்போது கொஞ்சம் குவாலிட்டியான மெம்பரை பார்த்து சார். சும்மா ஏனோ தானே குவாலிட்டி மெம்பர் வந்து நம்ம 20 பேரை சேர்க்கணும் 30 பேரை சேர்க்கணும்னா சேர்க்க வேண்டாம். குவாலிட்டியான மெம்பர் பேருக்காக அதேதான் கௌரவம் பண்ணுற அன்னைக்கு நம்ம மாஞ்சி உடல்நிலை வர முடியாது. அவருக்கு இன்னைக்கு தலைவர் அவர்களை முன்னாடி கொடுத்து நினைவு கைதடுங்க. மதஞ்சி வந்து இந்த சங்கம் உருவாக முழுமுதற் காரணம் மதஞ்சி தான். இன்னைக்கு அவரை வச்சுன்னு இந்த அவரோட பெருந்தன்மையால இந்த 1/7/2025 NB கொண்டு வரதுக்கு அவர் வந்து கூட்டு நம்ம வந்து மரியாதை பண்ண முடியாது. எல்லாம் வந்து நாங்கள் மரியாதை பண்ணுறோம். தம்பி அருண போட்டோ எடுக்க சரியா போட்டோ சாப்பாடு எங்க கேட்கிறார் தலைவர்? நல்லா நிறைய எடுத்துருக்கேன். இல்லை வீடியோவை பொறுத்த வரைக்கும் வந்து எல்லா வீடியோலையும் எல்லாரும் இருப்பாங்க. ஒரு நிமிஷம் வாய்ப்பு வழங்கி இந்த தினத்திலே வந்திருந்த இந்த உதவிப்படுத்தும் வாழ்த்திய அனைத்து நிறுவனங்களுக்கும் எங்கள் மூவர் சார்பாக தலைவர் செயலாளர் பொருளாளர் சார்பாக உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கிறோம். அனைவருக்கும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சைவ அசைவ உணவு இரண்டுமே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சைவ உணவு உணவுகள் என்ன கிருஷ்ணபவன், அசைவ உணவு நாட்டுக்கோழி.